கோவை ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் இணைந்து பிப்ரவரி 24ஆம் தேதியன்று நடத்திய சோதனையில் கோர்பா திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ரயில் கோவை ரயில் நிலையத்தை வந்தடைந்தபோது ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் தேவராஜன், தலைமை காவலர்கள் ராஜு, குழந்தைவேல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து சிறப்பு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வெள்ளை நிற பாலித்தீன் பையுடன் பயணித்த ஒருவரை பிடித்து சோதனை செய்தனர். இதில் 3.5 கிலோ கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. பின்பு விசாரணையில் அந்த நபர் ஒடிசாவைச் சேர்ந்த சத்யநாராயண் நாயக் என்பது தெரியவந்தது. அவரை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் இளவழுதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதே நாளில் கோவை ரயில் நிலையத்தில் 1.5 கிலோ உலர்ந்த கஞ்சாவுடன் மற்றொருவர் கைது செய்யப்பட்டார். ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து கோவை ரயில் நிலையத்தில் சிறப்பு சோதனை மேற்கொண்டனர். அப்போது புதுடெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் கேரள விரைவு ரயில் கோவை ரயில் நிலையத்தை வந்தடைந்தபோது சந்தேகத்திற்கிடமாக வெள்ளை நிற பாலித்தீன் பையுடன் ஒருவர் நடமாடியதை போலீசார் கவனித்தனர். சோதனை செய்தபோது அந்த பையில் 1.5 கிலோ உலர்ந்த கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் சந்தை மதிப்பு சுமார் 75,000 என மதிப்பிடப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் மலப்புரம், கேரளாவைச் சேர்ந்த அபுதாகிர் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்.